காவேரி, விஜய் 2 பேருமே சேர்ந்து கார்டனில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ நிறைய ஸ்டில்ஸ் எல்லாமே அழகழகாக எடுக்கிறாங்க காவேரி. ஏன் காவேரி இவ்வளோ ஸ்டில் எடுக்கிற போதும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, உங்களுக்காக நிறைய விதவிதமான காஸ்டியூம்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம், சூப்பராக ஃபோட்டோஸ் எடுக்கிறோம், எல்லாமே டிபியில் செட் பண்ணுறோம், அப்படியே தெறிக்க விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, இந்த மாதிரி ஸ்டில் கொடுங்க அப்படி கொடுங்க, அதே மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க காவேரி. இது எல்லாருமே அங்கேருந்து பார்த்துட்ருக்காங்க. காவேரி ஃபேமிலி எல்லாருமே மாமா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கூப்பிடுறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. சூப்பர் சூப்பர், நீங்கள் கொடுக்குற ஸ்டில் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இவங்க ஃபோட்டோ எடுக்கிறதையே ஒரு திருவிழாவை பார்க்குற மாதிரி பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே பார்க்குறாரு. இருங்க இருங்க மாமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா அங்கேருந்து வராங்க. மாமா சூப்பர், நீங்கள் கொடுக்குற ஸ்டில் எல்லாமே அழகாக இருக்குது மாமா, நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, அதே மாதிரி மாற்றி மாற்றி யமுனாவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்டுட்ருக்காரு. தாத்தா அமைதியாக பார்த்துட்ருக்காரு, எதுவுமே பேசவே இல்லை. மாமா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்களோட ஃபேன்னா, நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே காவேரிக்கு பயங்கரமாக கோபம் வருது. அப்படியே பார்க்குறாங்க. என்னக்கா உன் காதில் புகை வருதா, உனக்கு அப்படியே எரியிற மாதிரி இருக்கா, நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க. ஏய் போடிங்கேருந்து, நீ போ ஃபஸ்ட்டு போயிட்டு அப்பளம் எடுத்துகிட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஐயோ அக்கா இருக்கா, போகிறேன் கொஞ்சம் நேரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் போடிங்கேருந்து, வர கோவத்துக்கு உனக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது, போயிங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சரி 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 நீ கோவப்படாத, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து யமுனா போகிறாங்க. போனவுடனே அங்கே எல்லாருமே இருக்காங்க. பாட்டி, காவேரியோட அம்மா எல்லாருமே இருக்காங்க. அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, அக்கா ஒரு டீ அப்பளம் எல்லாம் ரெடியாக எடுத்துகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வேண்டாம், மாப்பிள்ளைக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் ஒரு ஃபோட்டோவில் ஸ்டில் கொடுத்துட்ருக்காரு, தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா சொல்கிறாங்க. ஏய் போடி போயிட்டு ஒரு காஃபியும் அப்பளமும் எடுத்துகிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. நான் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா சரி நீ டென்ஷன் ஆகாத, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா உள்ளே போயிட்டு காஃபி அப்பளம் 2மே எடுத்துகிட்டு வராங்க. காவேரி சொல்கிறாங்க, போதும் போதும் பிரேக் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன உண்மையிலேயே ஃபோட்டோகிராஃபராக மாறிட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காரு. இல்லை இல்லை அதுக்காக இல்லை, கொஞ்சம் நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க, இன்னொரு காஸ்ட்யூம் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் உள்ளே போகிறாரு. இருங்க இருங்க இருங்க, எங்கே போகிறீங்க, அதெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம், அவங்களுக்கு ஒரு காஃபி சொல்லியிருக்கேன், நீங்கள் காஃபி குடிங்க, குடித்தா கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும், அப்போ தான் நல்ல ஃபோட்டோ ஷூட் எல்லாமே கொடுக்க முடியும், அதனால் நீங்கள் காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதே மாதிரி காஃபி எடுத்துகிட்டு வராங்க, ஒரு அப்பளமாக எடுத்துகிட்டு வராங்க நர்மதா. அதை பார்த்தோன்னே காஃபி எடுத்துக்கிறாரு, எடுத்து குடிச்சிட்டே இருக்கிறார். அம்மா இது என்ன அப்பளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுவா ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா செய்கிறாங்களா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும், சரி ஒன்று கொடுக்கலான்றதுக்காக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு காஃபியும் குடிக்கிறாரு, ஒரு பக்கம் அப்பளமும் கடிச்சு சாப்பிட்றாரு. இந்த மாதிரி அப்பளம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை அப்படியே வீடியோ எடுத்துட்டாங்க காவேரி. எடுத்துட்டோடனே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டாங்க. எல்லாம் முடிஞ்சிடுச்சுங்க, சூப்பராக உங்களுக்கு டிபியில் வைக்க எல்லாமே செட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து போகிறாரு. சூப்பராக இருக்குல்ல, அவர் நல்லா அந்த அப்பளம் விளம்பரம் இதை அப்படியே நம்ம போஸ்டர் அடித்து ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு குமரன்கிட்ட சொல்கிறாங்க, இது எல்லாமே போஸ்டர் அடித்து கொண்டு வந்து ஊரெல்லாம் ஒட்டிடுங்க, கண்டிப்பாக நம்மளோட அப்பளம் ஃபேமஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே ஓட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில் போகிறாரு விஜய் வாக்கிங். ஒரு 2 பேர் பேசுகிறாங்க. என்ன இவரை மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் எதுவுமே சொல்லாமல் போகிறாங்க. அந்த செவுத்தை பார்க்குறாரு. பார்த்து